எல்லா வருடத்திலும் எல்லா நிதியமைச்சர்களும் எல்லா மாநிலத்தின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பட்ஜெட்டில் அவர்களுக்கு என்ன இவர்களுக்கு என்ன என்று கூறுவது சாத்தியமே அல்ல என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பாஜக அரசு மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அந்த பட்ஜெட்டையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அந்த நிதியமைச்சர்களையும் பார்த்திருக்கிறீர்கள், அதற்கு முன்னிருந்த அரசையும் பார்த்திருக்கிறீர்கள். அல்ல, அரசியலுக்காக அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கிக்காக பேசுவதை விட்டுவிட்டு மத்திய அரசில் இருக்கும் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அத்துணை திட்டங்களுக்கும் முறையே சரியே அந்த தொகுப்பு தொகை வழங்கப்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மேலும் ரயில்வே துறையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று காலை தீயணைப்பு துறைக்கு நிதியமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்படி தமிழகத்திற்கு மட்டுமல்ல, மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுடைய தொகுப்பிலிருந்தும் நிதி பிரிக்கப்பட்டு முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தமிழகத்தினுடைய பிராந்திய கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தமிழகத்திற்கு இன்னும் கூடுதலாக பணம் வேண்டும் என்று கேட்பது என்னுடைய கடமை, உரிமை. அதை மத்திய அரசிடம் கேட்பேன் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளவில்லை. முதல்வர் அவர்கள் பட்ஜெட்டில் பணம் அறிவிக்கவில்லை என்று நிதி ஆரோக்கிய கூட்டத்தை புறக்கணிப்பது என்பது 100க்கு 100 அரசியல் காரணங்களே என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதல்வருக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதல் மனிதர் அரசிலே முதல்வர் தான். அவருக்குத்தான் இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணியை செய்யவே அவர் டெல்லி செல்ல வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களை கூறி டெல்லிக்கு செல்லாமல் தவிர்த்து நிதி ஆரோக்கியா என்ற ஒரு மிகப்பெரிய நிதி அமைப்பினுடைய கூட்டத்தில் தமிழகம் இல்லாமல் போனது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.